ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு லோக் ஆயுக்தா தலைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக நியமிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜமாணிக்கம் அப்படின்றவர் தான் தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவுடைய தலைவராக இருக்கார். தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2018 ஜூலை 9 வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2013 கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா சட்டம் அப்படின்றது 2018 கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைவர் ப்ளஸ் 4 உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பு. ஓகேவா, அது தலைவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜமாணிக்கம் அப்படின்றவரை நியமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய உறுப்பினர்கள் வந்து 2 நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்களும் 2 நீதித்துறை சாரா உறுப்பினர்கள், மொத்தம் 4 உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. இப்போ இந்த ராஜமாணிக்கம் இருக்கார்ல, அவருடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2027 ஏப்ரல் 17 வரைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா பதவியில் இருப்பார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக் ஆயுக்தாவுடைய தலைவர் அப்படின்னு நியமிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய அவருடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது எது முன்னதாக வருதோ அதன் அடிப்படையில் அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருடைய பதவிக்காலம் அப்படின்றது முடியும். இப்போ இந்த தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பொது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அப்படின்ற அமைப்பு. இந்த அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவில் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் பெற்ற ஒரு முக்கியமான அமைப்பு.